மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. எல்லா நடிகர்கள் எல்லா அரசியல்வாதிகளை வந்து சுற்றியும் ஒவ்வொரு பாடி கார்ட்ஸ் பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி கூடவே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோடவே எப்போவுமே இப்போ விஜய் அவர்கள் எந்த ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் மீட்டுக்கு போனாலும் வந்து சரி, அரசியல் சம்மந்தமான மீட்டு எங்கே போனாலும் வந்து சரி, ஒரு பாடி கார்ட் ஒரு பர்சனல் செக்யூரிட்டி அவரோட கூடவே வந்து இருப்பார். இவர் யார் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இவரோட நேம் தான் நயீம் மூசா. நயீம் மூசா என்னடா அவர் நல்லா ஆள் பல்கா நல்லா ஒரு ஃபாரின்காரர் மாதிரி வந்து இருக்காரு, வெளியூர்காரரா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இவர் வந்து தமிழ்காரர் தான், தமிழ் தெரிஞ்சவர் தான். பாண்டிச்சேரி தான் இவரோட சொந்த ஊராக வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி நம்ம அந்த குண்டா இந்த பிளாக் டிஷர்ட் வந்து போட்டுட்டு வந்து இருந்தாலே அவங்கெல்லாம் வந்து பொதுவாக பவுன்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. இவங்க பவுன்சர்ஸ்லாம் வந்து கிடையாது. இவங்க நேஷ்னல் செக்யூரிட்டியில் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்து இந்த செக்யூரிட்டி ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தையே உலகளாவிய ஒரு இன்டர்நேஷ்னல் செயின்ஸில் வந்து போய் வந்து படித்து முறைப்படி ஒரு அகாடமி எல்லாத்தையுமே வந்து நடத்தி இன்றைக்கி ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சியே வந்து நடத்துகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான் இந்த நயீம் மூசா அப்படின்றவர். இவரோட கதையை வந்து கேட்டாலே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்திருக்கு. இப்படிப்பட்டவர் இன்றைக்கி விஜயோட திட்டத்தட்ட ஒரு நிழல் மாதிரி வந்து விஜய் எங்கே போனாலும் நீங்களே அந்த வீடியோஸில் நம்ம பார்க்க வந்து முடியும். விஜய் வந்து பரப்புரை போகக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அதை ஃபீல் வந்து பண்ண வந்து முடியும். ஒரு நிழல் மாதிரி இவர் தான் கூடவே வந்து விஜய்க்கு வந்து இருக்கார். இவர் எப்படி விஜய்கிட்டலாம் வந்து சேர்ந்தார், இந்த நயீம் மூசா வந்து யார் அப்படின்றத நான் ரைட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நயீம் மூசா அப்படின்றவர் பாண்டிச்சேரி தான் இவரோட பூர்வீகம். அங்கே தான் நேட்டிவ் பிளேஸ், அங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தன்னோட படிப்பெல்லாம் வந்து முடிச்சுட்டு இவர் முறைப்படி இந்த செக்யூரிட்டிக்கான அந்த படிப்புகள் வந்து இருக்குது. நேஷ்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிக்கான இந்த ஸ்டடீஸ் எல்லாம் வந்து இருக்குது. எப்படி நம்ம இந்த ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் வந்து போகிறோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு 3 to 4 years கோர்ஸ். இதை ப்ராப்பராக வந்து முடித்து ஒரு ஆர்மி லெவலில் என்னென்ன ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருப்பாங்களோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து முடித்தவர், இன்க்ளூடிங் ஷூட்டிங் லெவல் வந்து வரைக்கும். இவருக்கு வந்து கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் சிஸ்டமில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்களோ எல்லா விஷயங்களையும் இந்த நயீம் மூசா அப்படின்றவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர். ஸோ அதுக்கப்புறமா இவர் பல்வேறு இன்டர்நேஷ்னல் லெவல் செக்யூரிட்டி செயின்ஸ் ஏஜென்சிஸில் வந்து வேலை வந்து பார்த்துருக்காரு பல வருட காலமாக. அப்படி இவர் செக்யூரிட்டி வந்து கொடுத்த ஆளுங்களோட லிஸ்டெல்லாம் நம்ம வந்து பார்த்தா என்னடா இவங்க கூட எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு வியக்க வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். குறிப்பாக வந்து சொல்லப்போனால் இன்றைக்கி ஹாலிவுட்டோட நம்பர் 1 ஆக்டராக வந்து இருக்கக்கூடிய மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ் மூலமாக நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமாக வந்து இருக்கக்கூடிய டாம் குரூஸ் அவர்களோட பர்சனல் செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து மூலமாக பர்சனல் செக்யூரிட்டியாகவே இவர் பல வருட காலம் பணியாற்றியிருக்காரு. மிஷன் இம்பாசிபிள் திரைப்படத்தோட அந்த ஷூட்டிங் சமயத்திலேயே வந்திருக்கட்டும், இல்லை டாம் குரூஸ் அவர்கள் பர்சனலாக வெளியே எங்கேயாவது போகப்போ வந்திருக்கட்டும், இவரும் அவரோட மிகப்பெரிய ஒரு பர்சனல் செக்யூரிட்டியாக வந்து பணியாற்றியிருக்காரு. டாம் குரூஸ்க்கும் இந்த நயீம் மூசா அப்படின்றவருக்கும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு ரீதியான ஒரு பழக்கமே வந்து இருக்குது. அது மட்டும் வந்து இல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ், திட்டத்தட்ட துபாய் கவர்மெண்ட்லேயும் துபாயில் யார் யாரெல்லாம் மிகப்பெரிய பிரபலமான ஆளுங்களாக வந்து இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையுமே இவர் வந்து செக்யூரிட்டி மூலமாக வந்து இவர் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தானே வந்து ட்ரெயின் ஆனது வந்துக்கு அப்புறமா இவரே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு நேஷ்னல் லெவல் செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியோட ஓனராகவும் ஃபவுண்டராகவும் இவர் தான் இப்போ வந்து திட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆளுங்களை வந்து இவர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவங்களோட வேலை இந்தியா ஃபுல்லாக பல முக்கியமான செலிப்ரிட்டிஸ், முக்கியமான பர்சனாலிட்டிஸ்க்கு செக்யூரிட்டி வந்து கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான வேலையாக தான் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நயீம் மூசா அதை துபாயில் வந்து தன்னோட ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சியை வந்து மூலமாகவே நம்ம ஆக்டர் ஷாருக் கான் வந்து இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு பல வருட காலம் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த நயீம் மூசா. ஷாருக் கான் அவர்கள் எங்கெங்கோ போனாரோ
ஸோ அவர் கூடவே வந்து இருந்து அவருக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி வந்து கொடுக்குற வேலையும் வந்து பண்ணியிருக்காரு நயன் மூசா அவர்கள். சரிடா, இப்படி இருக்கிறவர் எப்படி வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள்கிட்ட வந்து வந்தார், எப்படி இவர் வந்து கண்ணில் மாட்டினார் அப்படின்னு வந்து பார்த்தா தான், ஸோ ரொம்ப வருஷம் அப்புறமா துபாயில் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் நயன் மூசா அவரோட வந்து செயல் வந்து பட்டாலும் இங்கே இந்தியா லெவலில் நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு பெய்டே பல க்ரோஸில் வந்து போகும். ஏன்னா இவங்களை நம்பி தான் அந்த ஈவெண்ட்டே வந்து இருக்கும். வரக்கூடிய அந்த செலிப்ரிட்டிஸோட மொத்த பாதுகாப்பு பிளானிங், அவங்களோட அந்த இன் அண்ட் அவுட் பிளான் எல்லாமே இவங்ககிட்ட தான் வந்திருக்கும். ஸோ இவங்களோட பெய்டே ரொம்பவே ஜாஸ்தியாக தான் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கேரளாவில் கோட் படத்தோட ஒரு ஷூட்டிங்க்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போயிருந்தார். கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி வந்து எடுக்கிறதுக்கு, கோட் படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து எடுத்துக்கிறதுக்கு கேரளாவில் தான் வந்து விஜய் அவர்கள் அந்த மொத்த கோட் டீமே வந்து போயிருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸில் மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டம்லாம் வந்து சேர்ந்து விஜய் அவர்கள் வந்து அந்த லக்ஸரியஸ் காரே வந்து அந்த கேரளா மக்கள் ரசிகர்கள்லாம் சேர்ந்து நெரிச்சு போட்ட அந்த சம்பவத்தெல்லாம் வந்து பார்த்துருப்போம். அது எக்ஸ்ட்ராடினரி க்ரௌடு வந்து சேர்ந்துடுச்சு. பட் விஜய் அவர்களை பாதுகாப்பாக இவ்வளவு இடர்பாடு வந்து இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்தது, பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி வந்து அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுத்தது, முக்கியமாக விஜய் கொடுத்தது இந்த நயன் மூசா டீம் தான். இங்கே இம்ப்ரெஸ் ஆகுறாரு விஜய் இந்த நயன் மூசா அவர்கள் வந்து மேலே. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்கள்ட்ட காண்டாக்டில் வந்து இருக்காரு. அதுக்கப்புறமா தான் தன்னோட இந்த அரசியல் காலம் வந்து ஆரம்பிக்கிறப்ப, இந்த அரசியல் நகர்வு வந்து விஜய் அவர்கள் வந்து மொத்தமாக வந்து ஆரம்பிக்கிறப்ப தன்னோட முக்கியமான பர்சனல் செக்யூரிட்டியை பார்த்துக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை நயன் மூசா அவர்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. ஸோ அதன் ரீதியாக தான் இந்த கடந்த 2024 கடைசியில் வந்து இருந்து 2025 இப்போ 2026 இந்த விஜய் அவர்களோட அரசியல் பயணம் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே நயன் மூசா அவர்கள் தான் விஜய் அவர்களோட பர்சனல் செக்யூரிட்டியாக பணியாற்றிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் வந்து இல்லாமல் விக்ரவாண்டி மாநாடு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நடத்தினப்ப, ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய க்ரௌடு கேதர் வந்து ஆகுது இந்த தாவேகா வந்து சார்பாக. விஜய் அவர்கள் அங்கே வந்து போகிறப்ப அந்த விக்ரவாண்டி மாநாட்டுக்கான மொத்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் பிளானையுமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போட்டு கொடுத்து, அதுக்கப்புறமா விஜய் அவர்களை ரொம்பவே பத்திரமா வந்து கொண்டு போய் வந்து சேர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த நயன் மூசா அவர்களுக்கு தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வந்து படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த கரூர் மாதிரி ஒரு துயர சம்பவம் வந்து நடந்தது இல்லையா, அன்னைக்கு நயன் மூசா அவர்கள் ஒரு 2-3 வாரம் வந்து இவரோட பொறுப்பில் வந்து இல்லை, அதாவது இவரோட டீம் வந்து இருந்திருக்காங்க, இவர் வந்து இங்கே வந்து இல்லை. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் விஜய் அவர்கள் அதுக்கப்புறமா எங்கே வெளியே வந்து போனாலும் இந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி பிளானை வந்து நயன் மூசாவே அவரோட தலைமையில் வந்து இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்களே வெளியே வந்து வருவார். ஸோ இந்த பிளானிங் இவர்கிட்ட மொத்தமாக வந்து தன்னை வந்து ஒப்படைச்சிருக்காரு. தன்னை ரீதியான இந்த ப்ரொடெக்ஷன் அண்டு மற்ற இந்த பர்சனல் செக்யூரிட்டி சம்மந்தமான மொத்த விஷயத்தையும் விஜய் அவர்கள் நம்பிக்கையாக வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்க வந்து முடியுது. இவரையுமே நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பார்க்க வந்து முடியுது. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டியாக மட்டும் வந்து இல்லாமல் ஒரு ஹையர் அஃபிஷியலாக வந்து இருந்தாலும் விஜய் அவர்கள் பக்கத்துலேயே வந்து அந்த பிரச்சாரம் பண்ணுறப்பெல்லாம் வந்து உட்காந்துட்டு அந்த போடக்கூடிய ஜூஸ் பாட்டிலாம் கேட்ச் வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு நிழல் மாதிரி அந்த நயன் மூசா அப்படின்றவர் எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க வந்து முடியுது. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே வந்து ஏகப்பட்ட பர்சனல் செக்யூரிட்டிஸ் வந்து இருப்பாங்க. இவங்களோட கதைகளை வந்து கேட்டாலே ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் வந்து இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு